ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மேகி நூடுல்ஸுங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரே ஒரு பாக்கெட் மேகி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மேகியை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி ஒன்று இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேகியை வேக வச்சுக்கலாங்க. அதுக்காக ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு பொனி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணியில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மேகி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மேகி சூப்பராக வெந்துருச்சுங்க. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. ட்ரைன் பண்ணதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ நம்ம வேக வச்ச மேகியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வேக வச்ச மேகியை ட்ரைன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். அடுப்பை ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு 3 வெள்ளைப்பூடை சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்து இந்தமாரி கொஞ்சமாக மல்லியில் மேகி மசாலா பவுடருங்க, கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸுங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலுங்க நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். இதை அப்படியே உள்ளே சேர்க்கணும். இதில் நம்ம வேக வச்சதை மேகி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே மேகி வேக வச்சுருக்கிறதுனால எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துடுங்க. ஆயில் இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து இந்த மசாலா தூள்லாம் எல்லாம் ஒன்று சேர சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போது நம்ம செய்த சிம்பிளான மேகியை முடிச்சுக்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.